ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நாளை உரையில் மீண்டும் சாதுர்மாச விரதம் ஆரம்பமாக போகின்றது. காலம் காலமாக கடைபிடித்து வந்த சாதுர்மாச விரத சாஸ்திரம் ஒன்றை உண்மையான பக்தனுக்காக மாற்றப்போவதையும் அதற்கு அவர் அளிக்கப் போகின்ற விளக்கத்தையும் நாளை பார்க்கலாம் என்று நேற்றை உரை பிடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், தொடர்ந்து உரைக்குள் செல்லலாம். பீஜப்பூரிலிருந்து புறப்பட்ட ஸ்ரீ ராகவேந்திரர் புண்ணிய நதியான கிருஷ்ணா நதி தீரத்தில் அமர்ந்திருந்த ஆலூர் என்ற ஊருக்கு வந்தார். ஆலூரின் சூழ்நிலையும் கிருஷ்ணா நதியும் ஸ்ரீ ராகவேந்தருக்கு மிகவும் பிடித்து போனது. அவரது இலக்கிய ரசனைக்கு ஏற்ற இடமாக ஆலூர் அமைந்திருந்தது. ஆலூரிலே சில காலம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தங்கியிருந்த காலத்தில்தான் பாவதீபம், தத்துவமஞ்சரி என்ற சிறந்த 2 நூல்களை இயற்றினார். பின்னர் அங்கிருந்து பயணத்தை தொடர்ந்தார். ரைசூர் ஜில்லாவில் பிரவேசித்தார். இதற்குள் சாதுர்மாச விரதம் நெருங்கவே அதற்கான இடத்தை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் பயணித்திட்டார். அவ்வாறு ரைசூர் ஜில்லாவில் செல்லும்போது மாணவி என்ற ஊருக்கு சற்று தள்ளி ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி ஒன்று அமைந்திருந்து கண்டு அந்த ஆலயமே சாதுர்மாச விரதத்துக்கு ஏற்ற இடம் என்று தேர்ந்தெடுத்து அங்கேயே சாதுர்மாச விரதத்தையும் மேற்கொண்டார். அனுதினமும் ஸ்ரீ மூலராமர் பூஜையை முடித்துவிட்டு நேரம் கிடைக்கும் நாட்களில் ஆஞ்சநேயர் கோவிலின் முன்பகுதியில் அமர்ந்து ஏதாவது எழுதி கொண்டிருப்பார். சாதுர்மாச விரதம் முடியும் காலம் வரை எந்த இடத்தில் விரதத்தை ஆரம்பிக்கின்றோமோ அங்கேயே தங்கி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பது நியதி. அவ்வாறு ஆஞ்சநேயர் கோவிலில் விரதத்தை அனுஷ்டித்த ஸ்ரீ ராகவேந்திரர் பூஜைகள் செய்வதிலும் வந்திருந்த பக்தர்களுக்கு அனுகிரகிப்பதிலும் ஏதாவது வியாக்கியானங்களில் எழுதுவதிலுமே நேரத்தை செலவிட்டார். அதுபோன்று ஒரு நாள் எழுதி கொண்டிருந்த போது சட்டென்று கோவிலின் முன்புறத்தை நோக்கி தலையை நிமித்தினார். அங்கே துவஜஸ்தம்பத்துக்கு சற்று தள்ளி ஒருவன் நின்றிருப்பதை கண்டார். அவனை கண்டதும் ஸ்ரீ ராகவேந்தருக்கு மின்னல் என ஒரு எண்ணம் பளிச்சிட்டது. அவருக்கு தமது முன்ஜென்ம நினைவெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. முற்பிறவியில் தாம் வியாசராஜராக இருந்தபோது தமது சிஷ்யர்களில் மிக முக்கியமானவனாக திகழ்ந்த கனகதாசனே இப்போது இங்கு வந்து நிற்கின்றான் என்பது அவருக்குள் பளிச்சிட்டது. உடனே பரவசம் மேலிட்டவராய், ஏனப்பா அங்கேயே நிற்கின்றாய், உள்ளே வா என்றார். உள்ளே வரக்கூடிய நிலையில், நான் இல்லையே சுவாமி, நீ என்ன சொல்கின்றாய்? இப்பொழுதும் நான் ஹரிஜனனாய் பிறப்பிடித்திருக்கின்றேனே சுவாமி, அது உன் குற்றம் அல்லவே, நீ வா உள்ளே. வேண்டாம் சுவாமி, தாங்கள் இங்கு முகாமிட்டிருக்கின்றீர்கள் என்று அறிந்ததும் என்னை மறந்து இங்கே ஓடி வந்துவிட்டேன் சுவாமி. தங்களால் தான் என்னை கடை தேற்ற முடியும், அதற்காகத்தான் இங்கே ஓடோடி வந்திருக்கின்றேன் சுவாமி. சென்ற பிறவியில் கனகதாசனாக பிறப்பெடுத்து என்னிடமே சீடாய் இருந்து தற்போதும் என்னிடமே வந்திருக்கின்றாய். முற்பிறவியைப் போல இந்த பிறவியிலும் உன்னை கடை தேற்ற வேண்டியது என்னுடைய கடமை, நிச்சயம் செய்கின்றேன். பாக்கியம் சுவாமி, நான் ரொம்ப பாக்கியசாலி. ஆனந்த கண்ணீர் விடைத்தான். நீ நாளைக்கு பூஜை நேரத்தில் வா, ஸ்ரீ மூலராமர் பிரசாதம் தருகின்றேன். அந்த பிரசாதம் முக்தி அளிக்க வல்லது, அதன் மூலம் நீ கடை தேறலாம். ஸ்ரீ மூலராமர் பிரசாதம் எனக்கு கிடைக்குமா சுவாமி? சந்தேகத்தோடு கேட்டான். நீ ஹரிஜனனாயிற்றே என்று பார்க்கின்றாயா? ஆண்டவனின் முன்னால் எல்லோரும் சமம். நீ நாளைக்கு பூஜை நேரத்தில் ஸ்ரீ மூலராமருக்கு உன்னால் என்ற கைங்கரியம் ஏதேனும் செய். அப்போது உனக்கு ஸ்ரீ மூலராமர் பிரசாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியானால் சந்தோஷம் சுவாமி, நாளைக்கு என்னால் முடிந்தது ஸ்ரீ மூலராமருக்கு கொண்டு வருகின்றேன் சுவாமி என்றவாறு அவன் சென்றான். அடுத்த நாள் காலை ஸ்ரீ மூலராமர் பூஜை வழக்கம் போல சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. முன்தினம் சொன்னபடி சரியான பூஜை நேரத்தில் அந்த அரிஜனன் வந்து நின்றான். அவன் கையில் ஒரு பொட்டலம் வைத்திருந்தான். ஸ்ரீ ராகவேந்தர் அவனை பார்த்ததும் வந்திருந்த பொருள் கடுகு என்று தெரிந்து கொண்டார். அதாவது ராகவேந்தர் அவனை பார்த்ததும் தான் கொண்டு வந்த பொருளை அவன் சமர்ப்பிக்கும் முன்பே அதை அறிந்தார். அவனால் முடிந்தது அதுதான். ஸ்ரீ மூலராமருக்கு ஏதேனும் கொண்டு வா என்று ராகவேந்தர் சொன்னதன் பேரில் தன் வீட்டில் இருந்த கடுகை மட்டும் எடுத்து வந்திருக்கின்றான். ஆனால் ஆஷாட மாதத்தில் சாதுர்மாச விரதத்தை அனுஷ்டிக்கும் போது சமையலில் கடுகை சேர்க்கக்கூடாது.
இது வழி வழியாக வரும் சம்பிரதாயம். பாவம், இந்த சம்பிரதாயம் அந்த அர்ஜுனனுக்கு தெரிய நியாயமில்லையே. தனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும், அதற்காக ஸ்ரீ மூலராமருக்கு ஏதேனும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கில்தான் கடுகை மிக பயபக்தியோடு கொண்டு வந்திருந்தான். கூடியிருந்த பண்டிதர்கள் எல்லாம் கடுகை கொண்டு வந்தவனையும் பரிதாபமாக பார்த்தார்கள். அவன் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டால்தானே அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். ஸ்ரீ ராகவேந்திரர் ஆஷாட மாதத்தில் கடுகை ஏற்றுக்கொள்ள மாட்டாரே என்று தமக்குள்ளேயே பேசிக்கொண்டார்கள் அவர்கள். ஸ்ரீ மூலராமர் பூஜையை சிறப்பாக அனுசரித்த ஸ்ரீ ராகவேந்திரர் நிவேதனத்துக்கு ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு அந்த அர்ஜுனன் கொண்டு வந்த கடுகின் மேல் தீர்த்தத்தை பிரதோஷித்து அதை ஏற்றுக்கொண்டார். பண்டிதர்கள் இதை கண்டு ஆச்சரியமடைந்தார்கள். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா. ஓம் ஸ்ரீ